அதனால தான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, புதுசாக சிலர் நாங்கள் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாற்ற அவங்களும் ஒரு பக்கம் வராங்க. அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும். அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒப்பியமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும்தான் விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு. அது வேற. ஒருவேளை தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க, சாதி கலவரங்களை தூண்டுவாங்க, மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க, நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க, பிற்போக்கு தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க, தொழில் வளர்ச்சி இருக்காது, இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க. மாமதுரை போற்றுவதும் மாமதுரை போற்றுவதும் என்று சொல்வதைப் போல மதுரை மூர்த்தி போற்றுவதும் மதுரை மூர்த்தி போற்றுவதும் தான் பாராட்டுகிறேன். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. இங்கே மூர்த்தியும் பெருசு கீர்த்தியும் பெருசு என்று சொல்லத்தக்க வகையில் மிக மிக பிரம்மாண்டமானதாக நடத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள். எந்த ஊரில் நடத்துகிறோம் என்பதை போல யாரை வச்சு நடத்துகிறோம் என்பது முக்கியமானது. அந்த வகையில் மறக்க முடியாத பொதுக்குழு, மணக்க மணக்க தடபடலார் இந்த பொதுக்குழு நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மூர்த்தியை தலைமை கழகத்தின் சார்பில் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு துணை நின்ற நம்முடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் தளபதி, சகோதரர் மணிமாறன் ஆகியோருக்கும் மதுரை மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சித்திரை திருவிழா நடக்கிற நகரில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் முத்திரை திருவிழா இன்றைக்கு நம்முடைய பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு. கழகத்தின் இதயமான பொதுக்குழுவை எந்த அரங்கத்துக்குள்ளேயும் நடத்த முடியாத அளவுக்கு மைதானத்தில் தான் நடத்த முடியும் என்கிற அளவுக்கு பறந்து இன்றைக்கு விரிஞ்சிருக்கு. 100 அடி உயரத்தினுடைய கொடி கம்பத்தில் கழகத்தினுடைய கொடி பறக்குது. 100ஆண்டு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்னு இந்த 100 அடி கொடி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு. மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கருப்பு சிவப்பு கொடி பறக்குது. அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கொடி பறக்குதான்னு என் கண்கள் தேடும். தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லேயும் அத்தனை நகரத்திலையும் அதிக கொடி ஏற்றின கைதான் இந்த ஸ்டாலின் கை. நம்மை பொறுத்தவரை பகுத்தறி பகல்வன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா, தமிழக தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம், அண்ணா அறிவாலயம், இவைதான் நம்முடைய உயிர். இந்த உயிர்களை கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை தமிழினத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம்னு உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு. திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல. வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும். ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம். இந்தியாவிலே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாற்றை பிடிச்ச இயக்கம்தான் நம்முடைய இயக்கம். எத்தனை சோதனைகள் நெருப்பாறுகள் வந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும். அப்படி இந்த மண்ணில் சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடிய நாம. இனத்துக்காக உரிமை குரல் எழுப்புறவங்க நாம, கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம,
கொள்கையை பிறப்ப கட்சியும் கொள்கையை வென்றெடுக்க ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம. தடமாறாத கொள்கை கூட்டம் நாம. அதனால தான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல. 7வது முறையா வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது. ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கணும். அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு. உங்களுக்கே தெரியும், நான் மமதையில் பேசுறவன் இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன் இல்லை. எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது. என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம். சொல்லை விட செயலே பெரிது. வரலாறு காணாத வெற்றியை நாம் பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான். உங்க மேல மட்டும் இல்ல, இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்லுகிறேன். கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உடன்பிறப்புகளான நீங்க இல்லாம கழகமும் இல்லை, நானும் இல்லை. என்னை தலைவராக உருவாக்கினது நீங்க. என்னை முதலமைச்சராக்கி உயரை தந்தது நீங்களும் மக்களும். உலகத்தில் எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள் தொண்டாளர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனால தான் 75 ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். சூரியன் நிரந்தரமானது, அதுபோல கழகமும் நிரந்தரமானது. கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அந்த நிலையை உருவாக்க முடியும். அது உங்களால் தான் முடியும், நம்மால் தான் முடியும். அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை. நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி. ஆனால் ஒரு எதிர்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடக்கிற போராட்டம், மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம். அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்லை. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை, போலி தகவலை நம்பி அவங்கள நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன?
திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது. அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு. ஆனால் அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கால்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒவ்வியமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும்தான் விழல, விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பார். அது வேற. ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனால் அங்கே அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனால தான் அமித்ஷா இங்கே அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னது தான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்கள்கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும். பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க, சாதி கலவரங்களை தூண்டுவாங்க, மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க, நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க, பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க, தொழில் வளர்ச்சி இருக்காது, இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, புதுசாக சிலர் நாங்கள் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாற்ற அவங்களும் ஒரு பக்கம் வராங்க. அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும். தேர்தல் களத்தில் நீங்கள் பரப்புரை செய்யும் போது நாம் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால் உங்கள் மாவட்டம், உங்கள் தொகுதி, உங்கள் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை, கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்கள் பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால் பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சுருக்கிறோம். தீர்மானத்தில் வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லியிருக்கிறோமே. நம்ம திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளிகள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. அதே போல் தொண்டர்களோட நம்பிக்கை தான் நம்முடைய முதல் பலம். என் இயக்கம், என் கட்சி, என் தலைமை என்ற எண்ணம் கொண்டவங்க நம்முடைய தொண்டர்கள். நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கோம். கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால், இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் 21 வயசுக்கு குறைவாக இருந்தால்
அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான். நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழுவினுடைய செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வர, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வர, டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பொதுக்குழுவில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்யணும். அதில் மீண்டும் ஒன்றா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.